ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது உன்கிட்ட ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்காக தான் என்னுடைய கைகளை தொடச் சொன்னேன். இந்த கரங்களின் மூலமாகவே ஆசீர்வதிச்சு நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் கொடுத்து நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு மகிழ்ச்சியை உனக்கு வாரி வழங்குவதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு தேவையான மன ஆறுதல் இப்போது உனக்கு கிடைக்க போகுது. நீ ஏதாவது ஒரு வழியை எனக்கு நல்லதை செஞ்சிருங்க சாயப்பான்னு என்னிடம் ஏங்கி மன்றாடி வேண்டி கேட்கும்போது நீ கண்ணீர் வடிக்கும்படி நான் விட்டுடுவேனா? இதோ உனக்கான விஷயத்தை நீ சந்தோஷப்படும்படியே நல்லபடியா நடத்தி தரப்போறேன். உனக்கான சூழ்நிலையாக உன் வாழ்வில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் எல்லா கெட்ட விஷயங்களும் சரியாகி நல்ல முன்னேற்றத்தை நீ பெறப்போற. படைத்த என் காலில் விழுந்து நீ ஆசி பெற்றால் அடுத்தவர் காலில் விழுகாத அளவுக்கு நான் உனக்கு நல்லது செஞ்சு முடிப்பேன். நீ யாரையும் எதிர்கொண்டு காத்திருக்கவோ ஏங்கி தவித்திருக்கவோ வேண்டாம். மனசளவுல நீ யாருக்கும் எந்த கெடுதலும் துன்பமும் துயரமும் செய்யணும்னு நினைச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் நல்லது செஞ்ச நற்பலன்களையும் நீ செய்த புண்ணியங்களின் பலனும் இப்போது உன்னை காப்பதற்காக வந்துள்ளது. இனி என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பல ஆச்சரியங்களையும் நான் உனக்கு நடத்தி தரப்போறேன். கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன். நடக்கவே நடக்காது நினைச்ச விஷயத்தில் இருக்கும் தடைகளை எல்லாம் தகர்த்து உன் விருப்பத்தை சந்தோஷமாக நிகழ்த்தி காட்டப் போறேன். உன் தேவைக்காக உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன்றதுக்காக மட்டுமே என்னை தேடி வராத. எப்போதும் என் சாயப்பா தான் எனக்கு எல்லாம்னு நீ என்னையே நம்பிக்கையோடு நினைக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தினா எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டமான நேரங்களும் கஷ்டமான விஷயங்களும் எனக்கு தெரியும். இதை சீக்கிரமே சரி செஞ்சு உன்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லதாக இருக்கும்படி நான் செய்ய போறேன். கலங்காமல் காத்திரு என் செல்லமே. ஒரு சில கனவுகள் நிறைவேறாம போனா வாழ்க்கையை அவ்வளவுதான் நீயாகவே நினைச்சுக்கிற. வாழ்க்கை என்பது மிகவும் அற்புதமான விஷயம். சில அற்பமான மனிதர்கள் உன்னை பார்த்து கேலி செய்யறாங்களே நினைச்சு பயந்து உன் வாழ்க்கை பற்றி எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுத்து விடுவேனாம். வாழ்க்கையே வேணாம் என சொன்ன பல பேர் தானே இப்போது ரொம்ப சந்தோஷமா அற்புதமான வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சாயப்பாவை நம்பிய யாருமே ஏமாந்து போனது கிடையாது. நீயும் இப்போது உன் வாழ்க்கையில பல எரிச்சல்களையும் வெறுப்புகளையும் கஷ்டங்களையும் பார்த்து சலிச்சு போயிருக்கன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். நீயும் எனக்காக நன்றி சொல்லும் நாள் வரப்போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி எத்தனை பேர் தள்ளிவிட வந்தாலும் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையின் காரணமாக உன்னை நிச்சயம் காப்பாத்துவேன். எங்கிருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கும்போது நானே உனக்கு நிழலாக இருந்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ எப்போதும் எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி உனக்கு இருக்கும் எல்லா தடைகளையும் விலக்கி வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க போறேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே நினைச்சு கவலைப்படாத. இனிமேதான் அளவில்லாத இன்பத்தை நீ அனுபவிக்க போகிறாய். உனக்கு தேவையானதை கொடுப்பது உன் சாயப்பாவாக இருக்கும்போது அது உனக்கு குறைவாக இருந்திடுமா என்ன? எல்லாவற்றையும் உனக்கு மன நிறைவடையும் விதத்தில் நிறையவே கொடுக்க போறேன். இன்னைக்கு உன் இஷ்டப்படி நடக்கிறது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் இஷ்டப்படி நடக்கும் விஷயங்களையே உனக்கானதாகவும் செய்ய போறேன். ஒன்னும் புரியலையா? கலங்காமல் குழம்பாமல் இரு. உன் இஷ்டப்படி நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கு பல தடைகளும் தடங்கல்களும் வந்துகிட்டே இருக்குது தானே. அதை சரி செஞ்சு உனக்கான வாழ்க்கையை அழகாக வாழும்படி செய்வேன்னு சொல்றேன். உன்னுடைய விருப்பப்படி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கலையேன்னு வருத்தப்பட்டு வாழ்க்கையை நினைச்சு நொந்து போயிருந்த உனக்கு இப்போது வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை தரப்போறேன். தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியதுதான் நடக்கும் என்பதற்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உனக்கு சந்தோஷமாக நிகழும்படி செய்ய போறேன். நீ மனமுருகி என்னிடம் வேண்டுதல் வைத்திருக்கும் போது அது எதுவுமே வீணாக போகாது என் செல்லமே. ஒருத்தர் மனசளவுல எவ்வளவு குற்றம் குறை கொடுமை கொடூர எண்ணம் கொண்டவராக இருந்தாலும் வெளியில நல்லவங்க போலதானே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களை நல்லவங்க நினைச்சு நீயும் ஏமாந்துகிட்டு இருக்க. இனிமேலாவது யார் எப்படிப்பட்டவர்கள், அவர்களின் உண்மையான சுயரூபம் என்ன, உண்மையான குணம் என்ன, முகமூடி போட்டவங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல அவர்களின் மீது நம்பிக்கை வை. உன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நினைவுகளையெல்லாம் மறக்க முயற்சி செய். அதற்கு பிரதிபலனாக இனி எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் சந்தோஷமாக நிகழும்படி நான் உனக்கு உதவி செய்ய போறேன்.